பிரதமர் மோடி கச்சத்தீவை மீட்டு இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு அமைத்திட ஆவண செய்வார் என்ற நம்பிக்கை இருப்பதாக மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் பாம்பன் ரயில் பாதையை இணைக்கும் செங்குத்தான தூக்கு பாலத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைப்பதையொட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து மதுரை ஆதீனம் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ரயில்வே பாலத்திற்கு பிறகு தற்போது பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள புதிய ரயில்வே பாலம் பெருமைக்குரியது என தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு என பல்வேறு கோரிக்கைகளை பிரதமரிடம் முன்வைத்ததாகவும் அவை அத்தனையும் அவர் நிறைவேற்றி இருப்பதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழக மீனவர்கள் அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் நிறைவேற்றியுள்ளார் எனவும் அவர்களின் படகுகளை மீட்டுக் கொடுத்துள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்கும் அவர் மேற்கொண்ட பணிகள் என அத்தனைக்கும் பாராட்டுக்குரியவர் பிரதமர் மோடி என்று அவர் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை காங்கிரஸ் ஆட்சியின் போது இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது அதற்கு துணை நின்றவர்கள் குறித்து தான் பேச விரும்பவில்லை எனவும் ஆனால் அவர்கள் இப்போது கச்சத்தீவை மீட்க வேண்டும் என பேசி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி கச்சத்தீவை மீட்டு இலங்கை தமிழருக்கு தனி நாடு அமைத்திட ஆவண செய்வார் என்ற நம்பிக்கை இருப்பதாக ஆதீனம் தனது காணொலியில் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரம் புதிய பாலத்தில் வெள்ளக்காரனால் அமைக்கப்பட்ட பாலத்தில் தான் இத்தனை நாள் நம்ம போய்கிட்டு இருந்தோம். அது எனக்கெல்லாம் கொஞ்சம் நெருடலாக தான் இருந்துச்சு. நான் தனியானாகி அந்த பாலத்தில் போகவே இல்லை. அதற்கு பிறகு நரேந்திர மோடி ஒருத்தர் தான் இந்த மேம்பாலத்திற்கு சிறப்பான முறையில் அமைத்து இன்றைய தினம் தமிழர்களுக்கும் சரி இந்தியாவில் வர அத்தனை பேர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளார். அதற்கு மனமாற என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இலங்கை தமிழர்களுக்காக சில கோரிக்கைகள் வச்சு அதையும் நிறைவேற்றிவிட்டார். இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை மீனவர்களுக்கு கைது பண்ணி அத்தனை பேரையும் விடுதலை செய்திருக்கிறார். படகுகளாக மீட்டு கொடுத்தார். இப்பேற்பட்ட ஒரு நல்ல பிரதமர் நம்ம அடைஞ்சிருக்கு, ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதுபோல் இலங்கை தமிழர்களுக்கு இப்போ அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை எல்லாம் பாதுகாத்து தருவதாக உறுதி கொடுத்திருக்காரு. அதே போல் இலங்கை தமிழர்களுக்காக வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காரு. அவரை பாராட்டிங்க. அது மாதிரி கச்சத்தீவை காங்கிரஸ் தான் கொடுத்துருச்சு. வேறு யார் துணையாக இருந்தாங்கன்னா இப்போ சொல்ல மாட்டேங்க. வேறு நேரம் வரும் சொல்கிறேன். ஆக கொடுத்துட்டு இப்போ எல்லாம் கத்துறாங்க. கச்சத்தீவை மீட்கணும், கச்சத்தீவை எப்படி தூக்கி கொடுக்கலாமா? கொடுக்கும்போது கண்டனம் பண்ணணும். கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி தான். இப்போ இவங்களுங்கிறத கத்துறாங்க. கொடுத்து விட்டு இப்போ அதையும் மீட்கணும். இலங்கையில் வாழ்கிற நம் தமிழர்களுக்கும் நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவேன் என உறுதி கூடிய பாரதத்திற்கு மனமார்ந்த பாராட்டு அளித்திருக்காரு. அதே போல் இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்து கொடுக்க வேண்டும். அதற்காக ஆவண செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவருக்கு என் மனமார்ந்த பாராட்டு வைத்திருக்கின்ற ஆலவா எண்ணல் மீனாட்சி அம்மனுடைய அருளால் மதுரைக்கு வர அவங்களுக்கு நான் பார்க்கணுன்னு உறுதிப்பட்ட முடியல. அதனால் அவருக்கு மீனாட்சி அம்மையும் அவருக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல வலிமையான திறத்தையும் கொடுத்து அவர்களை பிரார்த்தித்து வாழ்த்து வைக்கிறேன்.